தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி. பாஜகவின் ஒன்றிய அரசு செய்யும் சதி திட்டத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும். குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்க கூடாது. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கான முதல் எச்சரிக்கை குரல் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து வடமாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உயர்த்துகின்ற இந்த சூழ்ச்சியை முறியடிக்கத்தான் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: தமிழ்நாட்டின் தற்போதைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் நடவடிக்கையை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளிக்க வேண்டும். இது தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்த வேண்டும். 7.18% எந்த சூழ்நிலையிலும் குறைக்க கூடாது. தமிழ்நாடு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானது அல்ல, ஆனால் முற்போக்கு மாநிலங்களுக்கு எதிரான ஆயுதமாக அது மாறுவதை அனுமதிக்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென்னிந்திய கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும். அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை உரத்த குரலில் தெளிவுபடுத்துகின்றது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.